ஓகே மனால், வாசிக்கிறீங்களா? 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதை என்ற பாடத்தை வாசிங்களே. 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதை. 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதைக்கு வசந்த காலம். இந்த காலத்தில் வடிவத்திலும் வண்ணத்திலும் வாசத்திலும் வகை வகையான புதிய கவிதை பூக்கள் தமிழில் மலர்ந்தன. இந்த நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே இந்த வசந்தத்தை பாடும் குயிலாக பாரதியின் குரல் ஒலித்தது. அவனே இந்த வசந்தத்தின் முதல் பூப்பாகவும் அதை பாடிய முதல் குயிலாகவும் இருந்தான். அரசர்களின் அந்தப்புரங்களில் ஆடிக்கொண்டிருந்த கவிதையை அவன்தான் சமூகத்தின் சேவகியாக்கினான். புலவர்களின் யாப்புப் பெட்டிக்குள் சிறைப்பட்டு கிடந்த கவிதையை அவன்தான் மக்களின் பொதுவுடைமை ஆக்கினான். விளைஞ்சுதா பிள்ளைகள்? பாரதியிடம் சொல்லப்படுறாங்கண்டா, கொஞ்சம் இருங்கம்மா. என்ன சொல்லப்படுதுண்டா இதுல? 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதைக்கு ஒரு வசந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசந்த காலத்துக்கு காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னா, இந்த வசந்த காலத்துக்கு காரணமாக இருந்தவர் பாரதியார். பாரதியார் தான் கூடுதலான கவிதைகளை இந்த காலத்திலே அவர் செய்திருக்கிறார். ஆகவே இந்த காலத்துல கூடுதலான கவிதைகள் அவருடைய அதாவது புலவர்கள் அங்கும் இங்கும் செய்து கொண்டிருந்த கவிதைகளை அவர் நேரடியாக கொண்டு வந்து சேர்த்த அந்த தன்மை இவருக்கு தான் சாரும் என்றுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். சொல்லுங்க. பாரதியிடம்தான் நாட்டுப்பற்றும் தேசியமும் முதலாக கவிதையின் பாடுபொருளாயின. நாட்டுப்பற்றை அவன் புதிய மதமாகவே ஆக்கினான். அவன் மக்களிடம் பேச விரும்பினான். எனவே எளிமையைக் கையாண்டான். பழம்புலவர்களின் விருத்தங்களை விட மக்கள் பாடலான சிந்து வடிவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான். விளங்குதா? பாரதி தான் நாட்டுப்புறமும் தேசியமும் முதலாக கவிதைகளில் பாடுபொருளாக கொண்டு வந்தவராம். அவர் என்ன செய்தாருன்னா எளிமையை கையாண்டாராம். கவிதைகள்ல எளிமையை கையாண்டு பழம்புலவர்கள் இருந்த அந்த பாடலான சிந்து வடிவத்தையும் தமிழகத்திலே, அதாவது இந்த பாடல்களிலே கொண்டு வந்து சேர்த்தார் 20ஆம் நூற்றாண்டு பாடல்களில். ஓகே அம்மா, வாசிங்க. சார், எளிமை என்ன? எளிமை என்ன? சாதாரணமான நிலை. எளிமை விளங்குல எளிமை. இந்திய விடுதலை போராட்டம் பாரதியின் இதயத்தில் சுதந்திர வெறியை ஊட்டியது. அவன் அரசியல் விடுதலையை மட்டுமல்ல, சமூக விடுதலையையும் அதன் அங்கமான பெண் விடுதலையையும் உரத்து பாடினான். அவன் கவிதை கோயிலில் பாரதமாதா புதிய தெய்வமானாள். பராசக்தி மீது அவன் கொண்டிருந்த பக்தி பெண்ணை சக்தியின் வடிவமாகவே கண்டது. புராணக்கிருத யுகம். அவன் கையில் அவன் கனவு கண்ட சமத்துவ, சமரச, சகோதரத்துவ புதுயுகத்தின் குறியீடாக ஆனது. இந்திய மரபும் மேனாட்டு நவீன கருத்துகளும் அவன் பாட்டில் ஓர் ஆரோக்கியமான சங்கமமாகவே ஒன்று கலந்தன. ரைட். அப்ப பாரதியினுடைய கவிதைகள் எவ்வாறு அமைந்திருந்தன என்றது இதுல காட்டியிருக்கிறாங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப இதுல தேவையான விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போறேன். இதுல இருந்து நேரடியா உங்களுக்கு தெரியும், வினாக்கள் வராது. இந்த சங்கமமானது என்று சொன்ன என்ன பிள்ளைகள்? சேர்ந்தது என்ற அர்த்தமா? சங்கமம் என்றா சேர்தல். அம்ரா, வாசிங்க மகள். பாரதியின் புரட்சி பார்வை பாஞ்சாலியிடம் இந்திய நாட்டை கண்டது. வழிபடு தெய்வமான கண்ணனை சேவகனாக்கியது. தமிழ் வசன கவிதைக்கும் அவனே முதல் விதை தூவினான். பாரதியின் நெருப்பில் ஏற்பட்ட தீப்பந்தம் பாரதிதாசன். கவிதை பெண்ணை விடுதலை செய்தவன் பாரதி. அந்த பெண்ணை ஆணாக்கி அவள் கையில் ஆயுதமும் தந்தவர் பாரதிதாசன். பெண்ணண்டா என்ன அணி அது? கவிதை பெண் சொன்னா
என்ன அணி? உவமயனியா உருவகாணியா? சரி, சொல்லுங்க. இந்திய விடுதலை போராட்டம் மூட்டிய சுதந்திர தீ விடுதலையாக பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. பாரதிதாசன் இந்த நெருப்பை கவிதையாக்கினார். பெரியாரின் சுயமரியாதையை கருத்துகள் பாரதிதாசன் என்ற அக்கினி வீணையின் பாடல்களாக எழுந்தன. வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்களாக வெங்குருதிதனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழாக அவர் கவிதைகள் உக்கிரதாண்டவம் ஆடின. நாத்திகம் முதலாக அவர் கவிதையில் பாடுபொருளாயிற்று. சமூக சீர்திருத்தத்தையும் தமிழ் காதலையும் அவர் கவிதை காவடியாக ஏந்திக் கொண்டிருந்தது. ரிதா வாசிக்கிறீங்களா? சாதி ரிதா, ஓகே சார். சாதி சமயற்ற சமுதாயத்தை அவர் கனவு கண்டார். அரசர்களும் அதிபர்களும் மட்டுமே நடந்து கொண்டிருந்த பாட்டென்ற ராஜபாட்டையில் அவர் உழைக்கும் வர்த்தகத்தவரின் ஊர்வலம் நடத்தினார். ராஜபாட்டை என்று சொன்ன என்ன? ராச வீதி, கிங் ஸ்ட்ரீட் என்று சொல்லுவாங்க. ரிதாட ஊர்லயும் கிங் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்கு தானே? ரிதா, ஓ சார். ராஜபாட்டை என்ன கிங் ஸ்ட்ரீட். ஓகே, சொல்லுங்க. அவர் உழைக்கும் வர்க்கத்தவரின் ஊர்வலம் நடத்தினார். பாரதி கூட தொடாத விதவை மறுமணம் பற்றியும் குழந்தை மனக்கொடுமை பற்றியும் அவர் பாடினார். அவருடைய காதல் கவிதைகள் கூட சமூக சீர்திருத்தம் பற்றிய, தமிழ் பற்று பற்றிய பிரசார கருவிகளாகவே அமைந்தன. குடும்பத்தின் அன்றாட செயல்கள் கூட அவர் கைப்பட்டு கவிதையாக மலர்ந்தன. எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நகர்கின்ற இந்த வையம் என்று சமவுடைமை சமுதாயத்திற்கு அவர் வரவேற்பளித்தார். தம்மை பின்பற்றும் ஒரு பாட்டு பரம்பரையை உருவாக்கிய பெருமையும் பாரதிதாசனுக்கு உண்டு. அப்ப பாரதியை தொடர்ந்து பாரதிதாசன் பற்றி சொல்லியிருக்கிறாங்க என்ன? அப்படித்தானே பிள்ளைகள்? பாரதிதாசன் என்ன செய்தாருன்னு சொல்லி. ஓகே, ஹிஃபத் அடுத்த பந்தி வாசிங்க மாதிரி. பாரதிக்கு பின் வந்த கல்மணி குழந்தைகளுக்காக எழுதினார். எட்வின் ஆர்னால்டின் ஆசிய ஜோதியையும் உமர் கய்யாமின் ருபாயியாத்தையும் தமிழில் தந்தார். அவருடைய நெஞ்சில் நாட்டு மருமக்கள் வலிமான்மியம், மருமக்கள் தாய் வழி என்ற கொடிய வழக்கத்தை மாற்ற காரணமாக இருந்தது. காந்திய பிரசாரகராக அறிமுகமான நாமக்கல் இராமலிங்கன் பின்னர் தமிழிசை இயக்கத்தின் பிரசாரகரானார். அவருடைய அவனும் அவளும் என்ற நூலில் ஒரு புதினத்தையும் கவிதை நடையில் எழுத முயன்ற முதல் முயற்சியாக கருதலாம். நவீனத்துவத்தின் இடையே ஒரு ஆன்மீக குரலாக காந்திய பிரசாரம் என்னன்னு விளைஞ்சுதா? காந்திய பிரசாரம் அஹிம்சை வழி போராட்டத்தை பத்தி எழுதினவராம் அவர் நாமக்கல் ராமலிங்கம். ரைட், ஓகே. அடுத்தது வாசிங்கம்மா ஹனா. ஹன்னா வாசிங்க. நவீனத்துவத்தின் இடையே ஓர் ஆன்மீக குரலாக ஒலித்தவர் சுத்தானந்த பாரதியார். வால்ட் விட்மன், பிரான்சிஸ் தாம்சன், வில்லியம் பிளேக், தாந்தே போன்ற மேலை நாட்டு கவிஞர்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை அவருக்குண்டு. அவருடைய பாரத சக்தி மகாகாவியம் வரவிருக்கும் அதிமனிதனை சித்தரிக்கும் நவீன ஆன்மீக காவியமாக கொள்ளப்படுகின்றது. சுரதா, முடியரசன், வாணிதாசன் ஆகியோர் பாரதிதாசன் வழிவந்தவர்கள். முடியரசன் தமிழ் தேசியத்தை கொள்கையாக உடையவர், கற்பனை அல்ல சிந்தனையை கவிதைக்கு வேண்டும் என்ற சுரதா தமிழில் வித்தியாசமான அறிவு நிலை கவிதைக்கு வித்திட்டார். அவருடைய புதுமையான ஓமைகள் ஓமை கவிஞர் என்ற பட்டத்தை அவருக்கு பெற்று தந்தன. மேலே குறிப்பிட்ட ஓமை கவிஞர் யாரு? சுரதா என்ன? அப்படித்தானே? சுரதாவை தான் நாங்க ஓமை கவிஞர் என்று சொல்றோம். சொல்லுங்க. மேலே குறிப்பிட்ட கவிஞர்களிடமிருந்து வேறுபட்டு கற்பனையின்
பெண்மை நலம் கனிய பூ போன்ற கவிதைகளை தொடுத்தவர் கம்பதாசன். தமிழில் அவருடையது புதிய குரல். அவருடைய கவித்துவம் சமூக உடையதாக பிரச்சாரத்தை கூட வறண்ட முழக்கம் ஆக்கிவிடாமல் கவிதை ஆக்கியது. பழைய மரபின் செக்குமாட்டுத்தனத்தில் ஏற்பட்ட சலிப்பு, நவீன கால பிரச்சனைகள் ஏற்படுத்திய நெருக்கடி, மேலை நாட்டு இலக்கிய தாக்கம், வசன இலக்கியத்தின் ஆதிக்கம் இவையெல்லாம் சேர்ந்து தமிழில் புது கவிதை பிறப்பாக்கம். ஒரே விடயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுவதுதான் செக்கு மாட்டுத்தனம் என்று சொல்றது. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள் அந்த விஷயங்களை. ரிக்ஸா சொல்றீங்களா? பாரதி ஆகியோரின் தாக்கத்தால் நா. பிச்சமூர்த்தி 30களில் புதுக்கவிதை எழுதத் தொடங்கினார். காதுக்கு எழுதுவதை விட கண்ணுக்கு எழுதுவதுதான் சரி என்று உணர்ந்த பிச்சமூர்த்தியின் கவிதைகளில் உள்ளடக்கத்தை விட உருவத்திலும் வெளிப்பாட்டு முறையிலும் தான் நவீனத்துவம் தெரிந்தது. 1944 தமிழில் முதல் வசன கவிதை தொகுதியாக வள்ளிக்கண்ணனின் புத்தி பக்தி வெளிவந்தது. 50களில் சேர்ந்து போயிருந்த புது கவிதை இயக்கத்தை புதுப்பித்து சில பரிசோதனைகளை கவிதைகளையும் எழுதினார். 1957 தொடங்கிய எழுத்துக்கு புது கவிதை பிரசாரம் செய்ததில் பெரும் பங்குண்டு. அதன் ஆசிரியர் சி. சு. செல்லப்பா 1962 புதுக்குரல்கள் என்ற புது கவிதை தொகுதியையும் வெளியிட்டார். எழுத்து கவிஞர்களில் தருண சிவராமு ஒருவரே கவிப்பு வந்தால் பிரகாசித்தார். மற்றவர்கள் எழுத்து மீடி அமைத்து கொடுத்ததால் பாட வந்தவர்களே. இவர்களோ சி. மணி, பசுவையா, எஸ். வைத்தீஸ்வரன், டி. சோ வேணுகோபாலன், டி. கே. துரைசுவாமி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர். 1970 யாரு அம்ரா வாசிங்க. அம்ரா 1970களில் அம்ரா இருக்கிறீங்களா? ருமைசா வாசிங்க. 1970 வெளிவந்த கசடதபர மூலம் ஞானக்கூத்தன், கலாப்ரியா, கல்யாண்ஜி போன்றோர் அறிமுகமாயினர். எழுத்து கசடதபர கவிதைகளின் உள்ளடக்கம், உத்தி, உருவம் ஆகியவற்றில் நவீனத்துவம் இருந்தது. ஆனால் இவற்றுள் பெரும்பாலானவை தமிழ் கவிதை மரபுக்கும் உணர்வுக்கும் அந்நியப்பட்டு நின்றன. நடுத்தர வர்த்தக நகரவாசி படிப்பாளிகளின் பார்வைகளும் உணர்வுகளுமே இவற்றில் பிரதிபலித்தன. இந்த கவிஞர்களுள் சிலர் மேனாட்டு கவிஞர்களை பார்த்து போல செய்தலில் இறங்கினர். இதனால் மேனாட்டு சூழலில் அவர்களுக்கு ஏற்பட்ட நம்முடைய மண்ணுக்கு பொருந்தாத விரக்தி, அவநம்பிக்கை, அராஜகம், வக்கிரம், ஆபாசம் ஆகிய மனோநிலைகளையும் இறக்குமதி செய்தனர். புதுக்கவிதைகளை இறைமையும் ஒரு பண்புதான். இவர்களில் சிலருக்கு மொழிப்பயிற்சி இல்லாததால் தெளிவின்மை காரணமாக உண்டாகும் தவறான இருண்மை இவர்கள் எழுத்துகளில் இருந்தது. சிலரோ வேண்டுமென்றே வலிந்து இருண்மையை உண்டாக்கினர். இத்தகைய காரணங்களால் கவிதை படிப்பாளிகளுக்கு மட்டுமே உரிய அந்தப்புறமாக மாறிவிட்டது. பாரதிதாசனோ பலம் பண்டிதர்களிடமிருந்து விடுவித்த கவிதை மீண்டும் இந்த நவீன பண்டிதர்களின் காராகிரகத்தில் சிக்கிக் கொண்டது.
இந்த சிறையிலிருந்து செல்வியை மீட்க வானம்பாடிகள் வரவேண்டியதாயிற்று. ஓகேமா, சரியா? இதுல இருண்மை என்ற ஒரு சொல் உங்களுக்கு என்ன சொல்லுது? அடுத்து காராக்கிரகம் என்றா என்ன? இருண்மை என்று சொன்னா எல்லாராலையும் விளங்கிக் கொள்ள முடியாத தன்மையைத்தான் இருண்மை என்று சொல்லுவோம். அதாவது படித்தவர்கள் மாத்திரம் விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, அதான் இருண்மை என்று சொன்னது. காராக்கிரகம் என்று சொன்னா சிறைச்சாலை. எழுதி கொள்ளுங்க, காராக்கிரகம். ஓகேயா? சஹலா வாசிக்கிறீங்களா மகள்? புதுக்கவிதை தோன்றிய காலத்தில் அதே போர்ஷுவா வடிவம் என்று விமர்சித்து முற்போக்காளர் பின்னர் அதன் செல்வாக்கையும் சக்தியையும் பார்த்து அதை தங்கள் கைகளில் எடுத்தனர். தாமரை முற்போக்கு கவிஞர்களுக்கு களம் அமைத்து கொடுத்தது. 1971 கோவையிலிருந்து வானம்பாடி வெளிவந்தது. மானுடன் பாடும் வானம்பாடிகள் என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்ட இக்குழுவின் கவிஞர்கள் சமூக அநீதிகளுக்கு எதிராக கவிதைகளை தயாரித்தனர். சிற்பி மீரா, நா. காமராசன், மு. மேத்தா, புவியரசு, இன்குலாப், தமிழன்பன் ஆகியோர் இந்த அணியின் முக்கியமான கவிஞர்கள். இவர்கள் முறையாக தமிழ் கற்றவர்களாக இருந்தாலும் ஏற்கனவே மரபு கவிதை எழுதி பிரபலமாகி இருந்தாலும் புதுக்கவிதை பரவுவதற்கு இவர்கள் காரணமாக இருந்தார்கள். புதுக்கவிதை இவர்களால் ஜனநாயகப்படுத்தப்பட்டது. எழுத்து கசடு தவிர குழுவின் இருட்டுத்தன்மைகளை நீக்கி இவர்கள் மரபு சார்ந்தெழுந்த புதிய போக்குகளை ஆதரித்தார்கள். வானம்பாடியில் புதியவர்கள் பலர் எழுதத் தொடங்கினார்கள். இவர்களுள் பெரும்பாலானோரிடம் கவிதை வசன கவிதையாக கூட இல்லாமல் வெறும் வசனமாக வரட்டு முழக்கமாக நீண்டு போனது. இந்த இரு குழுக்களோடும் அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் தமக்கென தனி பாணியை அமைத்து கொண்டு எழுதியவர்கள் அப்துல் ரஹ்மானும் அபீம். கவிதை துறையில் கவியரங்குகள் ஆற்றிய பணி குறிப்பிடத்தக்கது. கவியரங்குகள் இன்று பெரும்பாலும் போலி கவிஞர்களின் விளையாட்டு மைதானமாக ஆகிவிட்ட போதிலும் கவிதை ரசிகர்களை பெருக்கிய பெருமை அதற்குண்டு. குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களால் தமிழகமெங்கும் நிகழ்த்தப்பட்ட அண்ணா கவியரங்குகள் அரசியல் கேட்க வந்த இலட்சக்கணக்கானவர்களை இலட்சக்கணக்கானவர்களை கவிதை ரசிகர்களாக ஆக்கியிருக்கின்றன. மற்ற யாரும் எழுதாத கவி வசனங்களை வசன நடையில் கலைஞர் தொடக்கி இருந்ததே எழுதி கொண்டிருப்பதையும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அண்மை காலத்தில் ஹைக்கூ விளைச்சல் அதிகமாக இருக்கிறது. நகர நாகரிக குரலுக்கு மாறான கிராமத்து குரலும் வட்டார வழக்கும் கவிதைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தலித்தியமும் பெண்ணியமும் கவிதையில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள தீவிரமாக முயன்று வருகின்றன. பழமலையும் மனுஷ்ய புத்திரனும் அண்மை காலத்தில் அறிமுகமானவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். கவிதை என்று பேசுகிற போது திரைப்பட பாடல்களை நாம் ஒதுக்கிவிட முடியாது. திரைப்பட பாடல்களையும் இலக்கியமாக மதிக்க வேண்டிய நிலையை கண்ணதாசன் உண்டாக்கி இருக்கிறார். பகுத்தறிவை பாடிய உடுமலை நாராயண கவியும் உழைக்கும் வர்க்கத்தின் குரலாய் ஒலித்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் குறிப்பிடத்தக்கவர்கள். இந்த கவிதையை இந்த கட்டுரை எழுதினவை யார் பிள்ளையர்? அப்துல் ரஹ்மான். என்ன ஓகே. நேற்று யாராவது ரேடியோவில் என்ற வாய்ஸை கேட்க கிடைச்சா யாருக்காவது முஸ்லிம் நிகழ்ச்சியில? இல்ல சார். நேற்று 8:35 போனது. எனக்கு மெசேஜ் போட மறந்து போயிட்டு உங்களுக்கு. சரியா? ஓகே. இன்னைக்கு நாங்க வாக்கிய இயைபு பார்க்க போறோம். நாங்க இன்னைக்கு அம்ராட ஊர்ல தான் இருக்கிறோம். அம்ராடையும் மற்றது யாரு
ரிக்ஷாவும் தர்காட்டும் தானே என்ன? ஓகே. அப்ப நேற்றும் இன்றைக்கும் நாங்க அட்டுலுகம அல் கசாலில செமினார் செஞ்சோம், நானும் டீச்சரும். நாளைக்கு இன்ஷால்லா அல் ஹுமைசரா தெரியுமா அம்ராக்கு? சார். நாளைக்கு அல் ஹுமைசரால இருக்கும் இன்ஷால்லா. நாளை மறுநாள் சில நேரம் உங்களோட ராஜித பவுண்டேஷன்ல இருக்கும். ஓகே ரைட். நாங்க வாக்கியை தொடர்பாக பார்ப்போம். வாக்கியம் ஒன்றின் எழுவாயாக அமையும் பெயர் சொல்லும் பயனிலையாக அமையும் வினை சொல்லும் திணை பால் எண் இடம் எனும் இலக்கண கூறுகளோடு ஒன்றி அல்லது இயைபு பெற்று வருவது வாக்கிய இயைபு எனப்படும். இதை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். வாக்கியம் ஒன்றின் எழுவாயாக அமையும் பெயர் சொல்லும் பயனிலையாக அமையும் வினை சொல்லும். சரியா? திணை பால் எண் இடம் இந்த 4 விஷயங்களும் சரியா என்னிடம் எனும் இலக்கண கூறுகளோடு அல்லது இயைபு பெற்று வருவது வாக்கிய இயைபு எனப்படும். உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா முரளி படித்தான் தானே பிள்ளைகள்? முரளி படித்தான்ன்றது ஒரு வாக்கியம் தானே. முரளி பாடம் படித்தான். முரளி என்பது ஆண்பாலா இல்லையா பிள்ளைகள்? முரளி என்றது ஆண்பால். என்ன படித்தான் என்பது ஆண்பாலா? இல்ல சார். ஓ ரைட். முரளி என்றது உயர்த்தினையா இல்லையா? முரளி உயர்த்தினை இல்லையா? உமைசா படித்தான் என்பது உயர்த்தினையா? சரிதானே? நான் சொல்றது விளங்குதா பிள்ளைகள்? எழுவாயும் பயனிலையும் ஒன்று இருக்கிறது என்று காட்டுறேன். முரளி என்பது ஒருமையா பிள்ளைகள்? படித்தான் என்பதும் ஒருமையா? முரளி படர்க்கையா? ஓகேயா? படித்தான் என்பதும் படர்க்கையா? நான் பேசுறது கிளியரா பிள்ளைகள் இல்லாட்டி உடைஞ்சு வருதா? ஆயிஷா கிளியரா? கொஞ்சம் மருந்து வருது சார். அசான் முடியட்டுமா?
ரைட் பிளேயர் கவனிங்க. வாக்கிய இயைபு வேண்டா இப்ப எழுவாய்க்கு ஏற்ற வகையில பயனிலை அமைவதுதான் வாக்கிய இயைபு. அது எழுவாய் உயர்த்திணையாக இருந்தா பயனிலையும் உயர்த்திணையாக இருக்க வேணும். எழுவாய் ஒன்றன்பாலா இருந்தா பயனிலையும் ஒன்றன்பாலா இருக்கணும். எழுவாய் ஒருமையா இருந்தா பயனிலையும் ஒருமையா இருக்கணும். எழுவாய் படர்க்கையா இருந்தா பயனிலையும் படர்க்கையா இருக்கணும். அது மாறுகின்ற பொழுது மற்றவைகளும் மாற வேணும். இதைத்தான் வாக்கிய இயைபு என்று சொல்லுகிறோம். ஓகே பிள்ளையர், கிளியரா அந்த விஷயம் உங்களுக்கு? ஓகே சார். ரைட். அப்ப இதை எழுதி கொடுங்க பிள்ளையர். இந்த வாக்கிய இயைபு தலைப்பு போட்டு வாக்கிய இயைபு என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை போட்டுட்டு இதை எழுதி கொள்ளுங்க. வாக்கிய இயைபு என்றால் என்ன? ஓகே பிள்ளையர், சரியா? ஓகே சார். பாருங்க, இங்கு எழுவாயான முரளி உயர்திணை ஆண்பால் ஒருமை படர்க்கை என்பதை அறிவீர்கள். அவ்விலக்கண கூறுகளை பயனிலையாகிய படித்தான் எனும் என்று சொல்லிலும் ஏற்று வருவதை அறிய முடிகின்றதல்லவா?
இவ்வாறு அமைந்து வருவதே வாக்கிய இயைப்பாகும். வாக்கியம் ஒன்றில் எழுவாயும் பயனிலையும் இயைவு பெற்று வருவது வளாநிலை எனவும் இயைவு பெறாமல் வருவது வலுநிலை எனவும் அழைக்கப்படுகிறது. ரைட். அடுத்த கேள்வி ஒன்று எழுதுங்க. வலுநிலை என்றால் என்ன? வளாநிலை என்றால் என்ன? வலுநிலை என்றால் என்ன? வளாநிலை என்றால் என்ன? என்னம்மா ஆயிஷா? இல்ல சார், நான் மியூட் பண்ணாம கதைச்சிட்டேன்.
ஓகே பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? ரைட். இப்ப பாருங்க, வளாநிலையும் வழுநிலையும். வளாநிலை வாக்கியம் ஒன்றில் எழுவாயும் பயனிலையும் இலக்கண அமைதி பெற்று வருவது. இப்ப வளாநிலை என்றா வாக்கியம் ஒன்றில் எழுவாயும் பயனிலையும் இலக்கண அமைதி பெற்று வருவதுதான் வளாநிலை, அதாவது பிழை இல்லாத தன்மை என்று சொல்வோம். நாம் உண்மையாக வாழ்வோம். இலங்கை எமது தாய் நாடு ஆகும். வானம் கருத்து மழை பொழிந்தது. சரியும் பயனிலையும் இலக்கண அமைதி பெறாமல் வருவது. நாம் ஒற்றுமையாக வாழ்வோம். வாக்கியம் ஒன்றில், அதாவது வலுநிலை என்றா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வாக்கியம் ஒன்றிலேயே எழுவாயும் பயனிலையும் இலக்கண அமைதி பெறாமல் வந்தண்டா அதை நாங்க வலுநிலை எழுவாய்க்கு ஏற்ற மாதிரி பயனிலை வராமல் விடுறது. சரியா? அம்மா சமையல் வேலையில் ஈடுபட்டது. இதுல என்ன பிழை இருக்கு பிள்ளைகள்? அம்மா சமையல் வேலையில் ஈடுபட்டது என்பதுல என்ன பிழை இருக்கு சொல்லுங்க. பயனிலையில என்ன வகையான பிழை ஏற்பட்டிருக்கிறது? திணையில, அதாவது அம்மா உயர் திணை அகரிணியில முடிச்சிருக்காங்க இருக்கிறது. என் வலு. ஓகே, வெரி குட். அதாவது நாய்கள் என்றது பன்மை, குறைத்தது என்றது ஒருமை. என்ன அப்ப பாருங்க, வலுநிலை ஏற்படுவதற்கான காரணம் அறியாமை, சோம்பல், மறதி, தடுமாற்றம் என்பனவாகும். வலுநிலையில் வாக்கியங்கள் எழுதுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப நான் இந்த கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது அவ்வளவுத்தையும் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். வலுநிலையும் வளாநிலையும் என்று போட்டுட்டு. ஓகே.
எழுதி முடிச்சாக்கள் கையை வைத்துங்க பிள்ளைகள். ஓகே, ஆயிஷா, ருமைசா எழுதிட்டீங்களா? சஹலா, அசிமாம். ஓகே, இப்ப பாருங்க, வாக்கியங்கள் படும் வழுக்களின் வகைகளை நோக்குவோம். பால்வழு, எண்வழு, இடவழு, காலவழு, வினாவழு, விடைவழு, மரபுவழு, இவ்வகையான வழுக்கள் ஏற்படும். அப்ப பாருங்க, பால்வழுக்கு சேவல் கூவினாள், இது சேவல் கூவியது என்று வரும். என்ன இங்க சேவல் கூவினாள் என்று சொல்ற நேரம், அது சேவல் என்றது அகிரினை ஒன்றன் பால், கூவினாள் என்ற நேரம் உயர்தினை பெண் பால்ல வருதுன. ஆகவே இங்க சேவல் கூவியது என்று அது வர வேணும். அது வளாநிலையாக வாரண்டா. கணனிகள் இயங்கியது, கணனிகள் இயங்கின, என்வழு. இடவழு பாருங்க, அரசன் சென்றேன், அரசன் சென்றான் என்று வர வேணும். காலவழு கடந்த ஆண்டு நடைபெறும், கடந்த ஆண்டு நடைபெற்றது ஏண்டா நடைபெறும் என்று சொன்னா, கடந்த ஆண்டுண்டா அது முடிந்த கதை, அதாவது அது என்ன இறந்த காலத்துல இருக்கிறது, நடைபெறும் என்றது எதிர்காலத்துல இருக்கு. ஆகவே கடந்த ஆண்டு நடைபெற்றது என்று வர வேண்டும். வினாவழு ஐவரும் வந்தானா, இங்க ஐவரும் வந்தார்களா அல்லது வந்தனரா என்று வர வேண்டும். ஆகவே விடைவழு பாருங்க, உனது பெயர் என்ன என்று வினாவுக்கு, எனது பெயர் என்ற வினாவுக்கு எனது பெயர் கண்ணன் என்று சரியாக வர வேணும். அப்ப எனது பெயர், எனது ஊர் தம்பலகாம் என்று விடை அளிச்சு அது விடையில இருக்கின்ற வழு. மரபு வலு பாருங்க, சிங்கத்தின் இளையது குஞ்சு என்று சொன்னா அது மரபு வலு, சிங்கத்தின் இளையது குருளை. என அப்ப பிள்ளைகள் இந்த இந்த வழுக்கள் தொடர்பாக இந்த அட்டவணை எழுதி கொள்றீங்களா? ஓகேயா? ஓகே சார். சார் இது ஃபுல்லா எழுதணுமா? ஓம்மா, இதுதான் வினாக்களாக வரும். சரியா? இந்த மாதிரியான வினாக்கள் தான் வரும்.
ஆயிஷா, ஹிஃபத், மெனால், சஹ்லா, ஜிமாம் எழுதி முடிஞ்சா கை வைத்துங்க. ரைட், ஓகே பிள்ளைகள். இப்ப வலு அமைதியை நாங்க பார்க்க போறோம். வலு அமைதி என்று சொன்னா என்னண்டா பிள்ளைகள், பிழையாக இருந்தாலும் நாங்க என்ன செய்யறோம், சில சந்தர்ப்பங்கள்ல அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. என்ன காரணங்கள் என்று சொன்னா, வாக்கியத்தில் எழுவாயும் பயனிலையும் இலக்கண அமைதி பெறாத போதும் நீண்ட காலமாக சமூகத்தில் பயிலப்படும் காரணமாக அவ்வடுக்களை விதிவிலக்காக ஆன்றோர் கருதினர். இவ்வாறு விதிவிலக்காக கொள்ளப்படுவதையே வடு அமைதி என்று சொல்வோம். ரைட், வடு அமைதி என்றால் என்ன என்று போட்டுட்டு இது எழுதி கொள்ளும் பிள்ளைகள். ரைட் பிள்ளைகள், கவனிங்க. அப்ப திணை வலு அமைதிக்கு உதாரணம் பாருங்க. மகிழ்ச்சி, கோபம், உயர்வு, இழிவு, சிறப்பு முதலானவை காரணமாக ஒரு திணையில் கூற வேண்டியதை மற்ற திணையில் கூறுவது திணை வலு அமைதி எனப்படும். உதாரணமா பாருங்க, மகிழ்ச்சி காரணமாக என்ன சொல்றாரு, என் செல்ல குட்டி என்று உயர் திணையில் உள்ள குழந்தைய அகரிணையில சொல்றாரு. விளங்குதா? அப்படி இத ஏற்றுக்கொள்றாங்க. அதனால இது வலுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டதுனால நாங்க வலு அமைதி என்று சொல்றோம். கிளியரா? அந்த விஷயம் கிளியரா உங்களுக்கு? சொல்லுங்க பிள்ளைகள். அதே மாதிரி கோபம் காரணமாக என்ன, இவன் ஒரு மாடு பேசுறது தானே பிள்ளைகள், மாட்டுக்கு மாதிரி இருக்கிறான். இதுவையும் அந்த கோபம் என்ற உணர்ச்சி காரணமாக உயர்திணைய அகரிணையில பேசுறத ஏற்றுக்கொள்றாங்க. அதே போல உயர்வு காரணமாக நுளம்பார் பேசினார் அந்த நாடகத்திலே எல்லாம் வரும், தெரிந்தானே? சரியா? இழிவு காரணமாக கழுதை பாடுகிறான், சிலாக்கள பாட்டை கேட்கலாம இருக்கும், அதுக்கு கழுதை பாடுகிறான்னு சொன்னா அதுவும் என்ன, திணை மாற்றம் அடைஞ்சிருக்கிறது. சிறப்பு காரணமாக எங்கள் சொத்து எங்கள் பிள்ளைகளே, சொத்து என்று சொல்ற நேரம் அது அகரிணை, ஆனா பிள்ளைகளை சொத்து என்று சொல்றாங்க. ஆகவே சிறப்பு காரணமாக இதெல்லாம் என்ன, திணை வலு அமைதிக்கான உதாரணங்கள். எழுதி கொள்றீங்களா? கிளியரா? ஓகே பிள்ளைகள்? ஓகே சார்.
எழுதி முடிச்சாக கையை வைத்துங்க. ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளையர். உயர்திணைக்குரிய தன்மை பேரும் அகிரிணைக்குரிய பெயரும் சேர்ந்து வரும்போது உயர்திணையில் வாக்கியங்களை முடிவடைதல். அப்ப இந்த இதுல நாங்க பார்த்துக்கொள்ள வேணும். இந்த இதுல உயர்திணைக்குரிய தன்மை பெயர் அகிரிணைக்குரிய பெயரும் வந்தா நாங்க எப்படி முடிக்க வேணும்? உயர்திணையில முடிக்கணும். உதாரணம் பாருங்க, நானும் காளையும் சூடு மிதித்தோம். நான் என்றது உயர்திணை, காளை என்றது அகிரிணை. நாங்க எதுல முடிச்சிருக்கிறோம்? அத ஆப்பிளே உயர்த்திணை. எதுல முடிச்சிருக்கிறோம்? உயர்திணை. இது எங்களுக்கு கேள்வியல் வரும் பார்ட் 1ல. அப்ப நாங்க சரியாக முடிக்க தெரியணும். உயர்திணை படர்க்கை பெயரும் அகரிணை பெயரும் வரும் இடத்து என்ன சந்தர்ப்பத்தில் உயர்திணையில் முடிக்கணும். அப்ப எப்பவும் நாங்க உயர்திணைக்கு தான் சந்தர்ப்பம் கொடுக்கணும் என்றதை பார்க்கணும். குறவனும் குரங்கும் சென்றனர். இந்த ரெண்டையும் எழுதி கொடுங்க பிள்ளைகள். ஓகே பிள்ளையர், இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவோம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கும் சலாம் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சார். சார் ஜஸாக்கல்லாஹ்.